சரி ஓகே நம்ம ஒரு ஹாஃப் பண்ணிடலாம். ஆமாம், அவன் அங்கே உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். கெட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மிட் நைட்டு திரும்பி ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க பார்வதி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். இந்த விஷயம் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். அதனால் தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக நேற்று நிறைய பிரச்சனை நடந்தது, உங்களுக்கே தெரியும். அடிக்கடி வந்து இவங்க ரெண்டு பேருமே மைக்கை மறைச்சு பேசுறாங்கல்ல, அதனால வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா முட்டை, அதுக்கப்புறம் வந்து பால், இது எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாரு, இன்னும் தராம இருக்காரு. அதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காங்க. சரி இவங்க சோகமா இருந்தா நம்ம விட்டுலான்ற மாதிரி தான் ஹவுஸ்மேட் இருந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரு அந்த ஏமாத்துறதுக்காக, பிக் பாஸை ஏமாத்துறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஜாகிங் போகிறோம், அதனால மைக்கு கழட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கழட்டிக்கிட்டே ஜாகிங் பண்ணிட்டு பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடாதுல்ல, ஏன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது மைக்கை கழட்டிக்கலாம் உங்கள் வசதிக்காக. அப்படி கழட்டி வச்சுட்டு நான் பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் ரூலை வந்து இன்டைரக்டாக பிரேக் பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அமித்தும் சரி மற்றவங்களும் சரி நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நெருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. அப்படி பேசினா கொஞ்சம் கேப்சர் ஆகாதுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் கடுப்பாயிட்டாங்க. வீட்டு தலையா அமித் தானே இருக்காரு, அவர் எல்லாரையும் வச்சு பேசிட்டாரு. அமித் என்ன சொல்றாருன்னா, விக்ரமும் ஆதிரியும் சேர்ந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலான்ட்டு. நீங்க ரெண்டு பேர் பேசவே கூடாது, ஒரு வாரம் நீங்க ரெண்டு பேர் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பேசவே கூடாதுன்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதி பிரச்சனை பண்ணாங்க. அடுத்ததான் நீங்கள் ரெண்டு பேர் வந்து வேலையாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி, அதாவது எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணுன்ற மாதிரி சொன்னார். அதுக்கும் இவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணும்ட்டே அதிக வேலை தந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்படி இப்படின்னு பேசி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. அதாவது நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம்ட்டு. இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறமாவது வந்து மைக்கை மூடக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும் தானே ரெண்டு பேருமே நினைக்கணும். நான் ரெண்டு பேரையே சொல்ல மாட்டாங்க, பார்வதியை தான் சொல்லுவேன். ஏன்னா கமருதீன் வந்து அவன் பேச நினைக்கிறத தைரியமாகவே பேசிடுறான். பார்வதி அந்த வார்த்தை நம்ம பேசுறது வெளியே வரக்கூடாது, மறைச்சு பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசவே கூடாது, அதுதான் கான்செப்ட். எதுக்கு ரூல் போடுறது? ரூலை யாரும் பிரேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான், ஃபாலோ பண்றதுக்கு தான் ரூலை போடுறது. நான் அதை ஒவ்வொரு வாட்டியும், அதாவது இத்தனை வாட்டி, ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி பிரேக் பண்ணும்போது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா இத்தனை வாட்டி பிரேக் பண்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைப்புல இருக்கீங்க, நம்ம என்னன்னா பண்ணலான்ற நினைப்புல இருக்கீங்களான்றது தான் கேள்வி. நேற்று வியானா பொண்ணு கரெக்டா தான் சொல்லுச்சு. வியானா வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, பேசக்கூடாத வார்த்தைகளை எதுக்கு பேசணும், பேசாம இருக்கலாம்லன்னு கேட்டது. மைக்க மூடிட்டு பேசுறீங்கன்னா பேசக்கூடாத வார்த்தையை தானே பேசுறீங்கன்னு அந்த பொண்ணு கரெக்டா தாங்க கேட்டது. பார்வதி ட்ரிகர் ஆயிட்டாங்க. அது எப்படி நான் பேசக்கூடாத வார்த்தையை பேசுவேன்னு நீ சொல்லுவ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வியானாவோட வாயை அடைச்சிட்டாங்க. பட் அந்த பொண்ணு கேட்ட கேள்வி சரிதான். ஏன்னா வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தை நார்மலாவே பேசிடலாமே, அப்படி மறைச்சு பேசுறதுக்கான அவசியம் எங்க? மறைச்சு பேசினா நம்மளுக்கு எவ்வளவு தோணும். ஏறக்குறைய நிறைய பேர் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. அதாவது அந்த ஸ்மோக்கிங் ரூம் இருக்குல்ல, அங்க போய்க்கலான்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அதனால தான் மைக்கை மறைச்சு பேசுறாங்கன்னு இப்பயே சொல்றாங்க. அப்படி வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க மறைச்சிங்கன்னா மக்கள் எப்படினாலும் தானே நினைச்சுப்பாங்க. நான் அது ஏத்துக்கிறவன் தான். ஏன்னா நீங்க மூடியா மறைக்கிறீங்க, மூடி மறைச்சிங்கன்னா எல்லாரும் ஒவ்வொன்று தான் சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் விடுங்க. நேத்து நைட்டு, அதாவது எபிசோடு முடிஞ்சு நேத்து நைட்டு உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்பயுமே பார்வதி மைக்கை மறைச்சு ஒரு விஷயம் பேசுறாங்க. என்னன்னா, பார்வதி வந்து அந்த வெசல் வாஷிங் பண்ணியிருக்காங்க. நம்ம பாதி வேலையை முடிச்சிடலாம், கமருதீன் வந்து கண்டினியூ பண்ணிப்பான்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேர் தான் இப்ப டீம். நம்ம பாதி வேலையை முடிச்சிடலாம், கமருதீன் வந்து பண்ணுவான்னு நினைக்கும் போது ரம்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ என்னடி இங்க தனியா பாத்திரம் கழுவிட்டு இருக்க, அவன் என்னடானா அங்க கடலை போட்டுட்டு இருக்கான். அதாவது அரோரா கூட கடலை போட்டுட்டு இருக்கிறத ரம்யா சொல்லியிருக்காங்க போல. அந்த விஷயத்தெல்லாம் இவங்க கமருதீன் கிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு நான் அசிங்கமா அவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதாவது அசிங்கமா, விளையாட்டுக்கு அசிங்கமா திட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அசிங்கமா திட்டேன்னு சொல்றாங்க. இப்ப அசிங்கமா திட்டுன வார்த்தையை சொல்லணும்ல, அதை சொல்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு மைக்கை மூடுறாங்க. அதாவது மைக்கோட இடத்துல கேப்சர் ஆகும் பாத்தீங்களா, அந்த இடத்த கரெக்டா க்ளோஸ் பண்ணி அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒண்ணு அந்த வார்த்தையை சொல்லாம இருங்க, அப்படி இல்லைன்னா மைக்கோட சொல்லுங்க. அது என்ன மூடிட்டு சொல்றது? ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் பிக் பாஸ் நீங்க என்னதான் மதிக்கிறீங்க? கமருதீன் என்ன சொல்றான் தெரியுமா, நீ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, அதாவது வெசல் வாஷிங் நீ ஆரம்பிக்கும் போதே என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிடாதது உன் தப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதாவது வந்து எதுக்காக ரம்யாவை அப்படி பேச வச்ச, நீ ரம்யாவை பேச வைக்காம இருக்கணும்னா நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, பண்ணும் போதே சேர்ந்து பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆமாண்டா நான் உன்னை கூப்பிட்டுருக்கணும் சாரின்ற மாதிரிலாம் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்வதி கமருதீன் பின்னாடி மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்வதி முக்கியம், பார்வதி கூட தான் இருக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கூட இருக்கணும், அடுத்து அரோரா கூட போய் பேசுவான். ரொம்ப அவன் சாதாரணமா கேம் விளையாடுறான். பார்வதி இவனால கேமை கெடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வாரம் பார்வதிக்கு ஹெவி ரோஸ்ட் இருக்கு. பார்வதி பண்ணதை பத்தி என்ன
நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.